அரும்பெரும் முயற்சியில் இங்கே கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற சுபிக்ஷா திருமண மண்டபத்தை திறந்து வைக்கும் இந்த சிறப்பான விழாவை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் புது ஆயத்தியை சார்ந்த ஜெய வாஞ்சிநாதன் அவர்களே, இந்த பகுதி கவுன்சிலர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பினர் வா சரஸ்வதி அவர்களே, இந்த சுபிக்ஷா திருமண மண்டபத்தை வாழ்த்தி மக்களுக்கு ஒப்படைத்திருக்கிற ஏசிஐ சினாட் என்னும் கிறிஸ்தவ அமைப்பின் நிறுவனரும் தலைவருமான கார்டினல் டாக்டர் SM ஜெயக்குமார் அவர்களே, ரெவரன் டேவிட் ஜீவதாஸ் அவர்களே, ரெவரன் போவாஸ் அவர்களே, எனக்கு முன்னர் வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்திருக்கிற நமது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்களே, கட்சியின் முதன்மை செயலாளர் தம்பி AC பாவரசு அவர்களே, துணை பொதுச் செயலாளர் தம்பி கனியமுதன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மண்டல செயலாளர் இரா தமிழ்வாணன் அவர்களே, இந்த மண்ணின் மைந்தரும் எனது கெழுதகை நண்பருமான மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பழைய ஆயக்குடியை சார்ந்த அன்பு சகோதரர் அதிமுகவின் முன்னணி பொறுப்பாளர் திரு ராஜா ரவிவர்மா அவர்களே, நமது கட்சியின் மாவட்ட செயலாளர் திருவளவன், துணை செயலாளர் பாவேந்தன், மண்டல துணை செயலாளர் ஜலால் முகமது, இன்னொரு மாவட்ட செயலாளர் பிரபு, கோவை மாவட்ட செயலாளர் குமணன், இன்னொரு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார், மாவட்ட செயலாளர் மைதீன் பாவா ஆகிய தோழர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செய்தி தொடர்பாளர் சு பொதினி வளவன் அவர்களே, தொகுதி செயலாளர் துரை முத்துரசு அவர்களே, நாடாளுமன்ற தொகுதியின் துணை செயலாளர் இரா இனியன் அவர்களே, தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் தங்கராஜ் அவர்களே, கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் வாய்க்கால் சாமி அவர்களே, மற்றும் சி குமாரசாமி, கா போர்க்குடியேந்தி, நீ திருவருள் வளவன், சின்னதுரை, கரு செல்லதுரை ஆகிய கட்சியின் முன்னோடிகளே, மூத்த பொறுப்பாளர்களே, அத்துடன் இந்த நிகழ்விலே பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தங்கவேல், நாகராஜன், வெள்ளியங்கிரி,
ராசம்மாள் மணிவேல், கருப்பணன் சரோஜா, சுப்பிரமணி, பத்மா, பத்மநாயகி, முத்தம்மாள், ஜான்சி ராணி, சாராபாய் ஆகிய முன்னணி தோழர்களே, மற்றும் ஆதிவளவன், மதுமோகன் உள்ளிட்ட நமது இயக்கத்தின் இளம் பொறுப்பாளர்களே, மை முருகன் அவர்களே, வேலுசாமி அவர்களே, சுந்தர் அவர்களே, மற்றும் நமது இயக்கத்தின் மூத்த பொறுப்பாளர்களே, முன்னோடிகளே, களமாடும் சிறுத்தைகள் இளங்கோவன், ஆட்டோ ரமேஷ், சேலம் அருண், டிராவல்ஸ் பிரகாஷ், மகுடீஸ்வரன், உடுக்கை பாலு ஸ்ரீதர், இரா பாண்டிவளவன், கன்ஷிராம் ஆகிய தோழர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திமுக உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி தலைவர்களே, அரங்கம் நிறைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அளவுக்கு இங்கே வந்து குவிந்து பெருமளவில் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரர் பிச்சைமுத்தவர்கள் இன்றைக்கு சென்னையிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதார தகுதியை பெற்றிருக்கிறார், வளர்ச்சியை பெற்றிருக்கிறார். அவருடைய அரும்பெரும் முயற்சியில் தனது சொந்த கிராமமான புது ஆயக்குடியில் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த சுபிக்ஷா மண்டபத்தை பெருமளவில் பொருளாதாரத்தை செலவழித்து உள்ளூர் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இந்த திருமண மண்டபத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். கோடிக்கணக்கான ரூபாய்களை இட்டு நிரப்பி இந்த மண்டபத்தை அவர் எழுப்பியிருக்கிறார் என்றால் நாம் பிறந்த மண்ணில் ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் அது பயன்பட வேண்டும். திருமணம் செய்வதே பெரும்பாடு. அதற்காக ஒரு திருமண மண்டபத்தை பதிவு செய்வது என்பது பெரிதினும் பெரிதான ஒரு இடர்பாடு. ஆகவே பிச்சைமுத்தவர்கள் எத்தகைய முயற்சிகளை மேற்கொண்டிருப்பார், எவ்வளவு பொருட்செலவை சந்தித்திருப்பார் என்று நாம் யூகித்தால் நமக்கு அதிர்ச்சி அளிக்கும். ஆனால் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் நாம் பிறந்த மண்ணில் நம்முடைய சொந்த பந்தங்கள் காது குத்தாக இருந்தாலும் சடங்கு நிகழ்வாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையிலே கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும்
திருமண நிகழ்வுகளாக இருந்தாலும், காது குத்தாக இருந்தாலும் பழனிக்கு செல்ல வேண்டும். பழனியிலே பெரிய திருமண மண்டபங்களை பிடிக்க வேண்டும். அது கடினமானது, பெரும் செலவுக்குரியது. அப்படி ஒரு நிலை இல்லாத வகையில் இந்த எளிய மக்கள் எளிய செலவில், குறைந்த செலவில் ஒரு மண்டபத்திலே நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்கிற அந்த புரிதலோடு, தொலைநோக்கு பார்வையோடு, நல்லெண்ணத்தோடு, மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற தொண்டுள்ளத்தோடு தான் இந்த மண்டபத்தை அவர் கட்டி எழுப்பியிருக்கிறார். அதற்காக நாம் அனைவரும் கைகளை தட்டி அவரை வாழ்த்தி வரவேற்போம். இந்த மண்டபத்தை அவர் வணிக நோக்கிலே கட்டவில்லை. அப்படி என்று அவர் கருதினால் பழனி நகரத்திலேயே இடம் வாங்கி ஏதேனும் ஒரு தொழிலை அவரால் தொடங்க முடியும். அல்லது சென்னையிலேயே கூட இந்த தொகையை முதலீடு செய்தால் அவருக்கு அதிலே லாபம் கிட்டும். ஆனால் அப்படி கருதாமல் நம்முடைய கிராமத்தை சார்ந்த மக்கள் குறைந்த செலவிலே காரியங்களை செய்வதற்கு, காதணி விழா, திருமணம், சடங்கு போன்ற நிகழ்வுகளை செய்வதற்கு ஏதுவாக ஒரு மண்டபத்தை அமைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இதை அமைத்திருக்கிறார். அதற்காக அவரை நான் பாராட்டுகிறேன். அதைவிட அப்படி அவர் பெரும் பொருட்செலவு செய்து பெரும் பொருட்செலவு செய்து இந்த மண்டபத்தை கட்டி எழுப்பிய நிலையில் இதனை திருமாவளவன் தான் திறந்து வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதில் உறுதியாக இருந்தார். நான் கூட கொஞ்சம் நாள் இழுத்தடித்தால் அவர் மறந்து விடுவார், வேறு யாரையாவது அழைத்து திறந்து விடுவார் என்று நான் தள்ளி தள்ளி போட்டேன். இப்ப என்னால் வர முடியாது, இப்ப தேதி இல்லை, நிஜமாவே ரொம்ப டைட். இன்னைக்கு எனக்கு அம்பத்தூர்ல ஒரு திருமணம். இப்ப நான் 6 மணிக்கு சென்னைக்கு போய் ஆகணும். 4 மணி விமானம் பிடிச்சு. சென்னையில் நிறைய நிகழ்ச்சிகள் தான். ஆனால் பிச்சைமுத்து அவர்கள் எத்தனை நாள் ஆனாலும் நீங்கள் தான் வந்து திறக்க வேண்டும், அதை பூட்டியே வைத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டார். ஆக அழுதாலும் பிள்ளை அவள்தான் பெற வேண்டும் என்பதை போல இப்போது முடியாது என்று சொன்னாலும் நான் தான் வந்தாக வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடி. பிச்சைமுத்து அவர்கள் இந்த பழனி புது ஆயக்குடியை சார்ந்தவர். ஆனால் சென்னையிலே வந்து அவர் இன்றைக்கு ஒரு தொழில் அதிபராக பரிணமித்திருப்பது உங்களுக்கும் பெருமை, என்னை போன்றவர்களுக்கும் பெருமை. அவரை நான் பாராட்டுகிறேன். பல பேர் பெரிய கோடீஸ்வரர்களாக மாறிவிட்டதும் பிறந்த ஊரை திரும்பி பார்க்க மாட்டார்கள், உற்றார் உறவினர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஊருக்கு வந்தா ஒருத்தருக்கு செய்யணும், ஒருத்தருக்கு செய்ய முடியாது, பேரு கெட்டு போயிடும். அதனால யாரையும் பார்க்க வேண்டாம், யாருக்கும் செய்ய வேண்டாம் என்று பல பேர் ஒதுங்கிக் கொள்வார்கள். ஆனால் பிச்சைமுத்தவர்கள் நான் உழைத்து பொருளீட்டினாலும், நான் உழைத்து கோடீஸ்வரனாக உயர்ந்தாலும் நான் புது ஆயக்குடியை சார்ந்தவன் தான், அந்த மண்ணின் மைந்தன் தான் என்று உணர்வோடு, அந்த உணர்வோடு அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் எம் சொந்தங்கள் என்கிற அந்த உணர்வோடு இன்றைக்கும் அவர் பிறந்த ஊரை மறக்காமல் வந்து போய்கொண்டிருப்பதோடு மட்டும் இல்லாமல் 1/2 ஏக்கர் பரப்பளவிலே இந்த மண்டபத்தை அவர் எழுப்பியிருக்கிறார் என்பது அவருடைய பிறந்த மண் மீதான உணர்வை நமக்கு உணர்த்துகிறது. காலை 9 மணிக்கே நீங்கள் திறந்துவிட வேண்டும். 10 மணிக்கு நான் வெடிகுண்டு மாரிமுத்து வீட்டுக்கு போக வேண்டும். 11 மணிக்கு நான் புறப்பட வேண்டும். 3 மணி நேரம் ஆகிறது ஏர்போர்ட் போய் சேர. ஆகவே
9 மணிக்கே நீங்கள் தயாராகிவிட வேண்டும் என்று சொன்னேன். நான் இரவு வரும்போது 12:30 மணி. பிச்சைமுத்து வந்தார். நீங்க போங்க, நான் படுக்கணும்னு சொல்லிட்டு படுக்கல. நான் 2:30 ஆயிடுச்சு, நான் படுக்க 2:30க்கு படுத்து 4 மணிக்கு எழுந்து 4:30க்கு தயாராகி 5 மணிக்கு பழனி ஆண்டவரை தரிசிக்க வந்துட்டேன். பழனி மலையடிவாரத்துக்கு எனக்கு நீண்ட நாள் ஆசை, நம்முடைய பழனி ஆண்டவரை பார்க்க வேண்டும், முருகனை பார்க்க வேண்டும் என்று. அதைவிட முக்கியமாக அங்கே உள்ள போகர் சமாதியை பார்க்க வேண்டும், புலிப்பாணி சித்தர் சமாதியை பார்க்க வேண்டும் என்று ஆசை. நம்முடைய மக்களோட மக்களாக கலந்துவிட்ட ஒரு கடவுள்தான் பழனி ஆண்டவர். அவர் தமிழ் கடவுள் என்று தமிழ் மக்களால் போற்றப்படக்கூடிய பெருமைக்குரியவர். எனக்கு எந்த நேர்த்திக்கடனும் கிடையாது. மொட்டை போடுவதற்காக நான் வரவில்லை. பரீட்சையில பாஸ்போர்ட் முருகா என்று கேட்பதற்கு வரவில்லை. தேர்தலில் நிறைய இடங்களை எனக்கு வாங்கித்தா என்று கேட்க வரவில்லை. அல்லது அமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி அல்லது முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்பதற்கு நான் வரவில்லை. எமது முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அது, அதை பார்க்க வந்தேன். 5000 வருடங்களுக்கு முன்னர் பிறந்தவர் போகர் என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஐயன் திருவள்ளுவன் கூட 2000 ஆண்டுகள் தான். 5000 வருடங்களுக்கு முன்னால் பிறந்த ஒருவர் இந்த மலையிலே வந்து, அப்போதெல்லாம் இந்த விஞ்சி கிடையாது, ரோப் கார் கிடையாது. எப்படி இதற்கு படி அமைத்தார்கள், எப்படி அவ்வளவு உயரத்திலே போய் கோயில் கட்டினார், எப்படி முருகனுக்கு அவர் சிலை அமைத்தார், இதுவெல்லாம் நமக்கு வியப்பை தருகிற வரலாறு. இது புராண கதைகள் அல்ல, வரலாறு. போகர் வாழ்ந்தார், இங்கே உயிரோடு சமாதியானார் என்பதும் வரலாறு. நம்மள மாதிரி சராசரி மனிதர் அவர் சாகல, அப்படி அவரே விரும்பி சமாதி ஆயிட்டார். அதான் மூச்சை உள்ளுக்கு கொண்டு போய் உச்சியில் வைத்து மூச்சை நிறுத்திடுறது, அதான் ஜீவ சமாதி. காற்று வெளியே போகாது. நம்மள மாதிரி சராசரி மனிதர்கள் செத்தா உடம்புல இருக்கிற காத்து போயிடும். காத்து நின்று போச்சுன்னா வெளியே போச்சுன்னு அர்த்தம், வெளியே போயிருச்சுன்னா உயிர் போயிருச்சுன்னு அர்த்தம். நாம இறந்தா காற்று வெளியே போயிடும், உடல்ல இருக்காது, அந்த மூச்சு காற்று இருக்காது. சித்தர் மாதிரியான ஆட்கள் மூச்சு காற்றை வெளியே விடாமல், அதே நேரத்தில் சுவாசத்தை உள்ளேயும் இழுக்காமல் ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுறது. அப்படியே அந்த கலை அவர்களுக்கு தெரியும். உடலில் இருக்கிற மூச்சு காற்று வெளியே போக விடாமல் உள்ளுக்குள்ளேயே தேக்கி வைப்பது, அடக்கி வைப்பது. அதன் பிறகு அவர்கள் செயலிழந்து போவார்கள். அது உயிர் இருப்பதாக பொருள் இல்லை, ஆனால் செத்து போனதாகவும் பொருள் இல்லை. உயிர் இருப்பதாகவும் பொருள் இல்லை, ஆனால் செத்து போனதாகவும் பொருள் இல்லை. அந்த நிலையில் இருப்பதுதான் ஜீவ சமாதி. அப்ப இன்னும் போகர் அங்க இருக்கிறாரு, அவர் உயிரோட தான் இருக்கிறாரு, ஆனா உயிரற்றவராக இருக்கிறாரு. ஜீவ சமாதி நிலையிலே இருக்கிறார் 5000 ஆண்டுகளாக. இப்படி ஒரு நம்பிக்கை. ஆனால் அவர் பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார். நவ பாஷாணங்களை கொண்டு, பாஷாணம்னா நஞ்சு, நச்சு பொருள்களை கொண்டு முருகனுக்கு சிலை வைத்தார். அது சாட்சியமாக இருக்கிறது அந்த முருகன். ஆகவே போகர் நடமாடிய இடம், புலிப்பாணி சித்தர் வாழ்ந்த இடம், அவருடைய வாரிசுகள் ஜீவசமாதியான இடம், அதனை பார்க்க வேண்டும். தமிழர்களில் நானும் ஒருவன் என்கிற அந்த உணர்வோடு போகரின் வாரிசுகள், அப்படின்னா ஆண்ட பரம்பரை என்கிற வாரிசு அல்ல, தமிழர் பரம்பரை என்கிற வாரிசு.
அந்த உணர்வோடு இன்றைக்கு நான் 4 மணிக்கே எழுந்து முதல் பூஜை 5:30 மணிக்கு, அப்பதான் நீங்க சாமியை ஃப்ரீயா பார்க்க முடியும்ட்டாங்க. முதல் முறையாக அவரை மிக அருகிலே அமர்ந்து நான் அவரை பார்க்க, அவர் என்னை பார்க்க நேருக்கு நேராக அமர்ந்து அவரை தரிசிக்கிற வாய்ப்பை பெற்றேன். அதனால் இங்கே 9 மணிக்கு என்னால் வர முடியல. அவருக்கு பிச்சைமுத்துக்கு ரொம்ப சந்தோஷம் தான். 9 மணிக்கே வரக்கூடாது, ஒரு 11 மணிக்கு தான் வரணும்னு எதிர்பார்த்தாரு. 11 மணிக்கு வந்தால் தான் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து சேருவாங்க. 9 மணிக்கு வந்துட்டா இவர் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடுவாரு, அது சரியா வராதுன்னு அவர் நினைச்சார். முருகன் அவருக்கு அருள் புரிந்திருக்கிறார், பழனி ஆண்டவர். ஆகவே இன்றைக்கு பழனி ஆண்டவரை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அதைவிட என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள். உழைப்பதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை, ஒடுக்கப்படுவதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை. நாம் இந்த அரசியல் களத்திலே அடியெடுத்து வைத்த போதே வைத்த முழக்கம் எளிய மக்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பது. ஆனால் அதை அவ்வளவு இலகுவாக எட்டி பிடித்து விட முடியாது. பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், எப்ப நீங்க முதலமைச்சராக போறீங்க? என் கேள்வியை மாத்தி கேட்கலாம் இல்லையா? எப்ப நீங்க பிரதமராக போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டும் ஒண்ணுதான், ஏன் அப்படி கேட்கக்கூடாது? முதலமைச்சரா பிரதமரா என்பதல்ல, அடிமைகளாக உழலுகிற மக்களை ஆளும் சக்தி உள்ளவர்களாக வலுப்பெறச் செய்ய வேண்டும், அதிகார வலிமை உள்ளவர்களாக வலுப்பெறச் செய்ய வேண்டும், ஆட்சி அதிகார பீடத்தில் அமரக்கூடியவர்களாக வலுப்பெற வேண்டும். நான் 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்தேன். நானும் முதலமைச்சர் கனவு கொண்டிருக்கிறேன், எனக்கும் முதலமைச்சர் பதவி உண்டு, கனவு உண்டு அப்படின்னு. அப்படின்னா நானே முதலமைச்சர் நாற்காலில் போய் உட்காரன்னு அர்த்தம் இல்லை. எளிய மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று பொருள். எனக்கும் முதலமைச்சர் கனவு உண்டு அப்படின்னு ஒரு டைட்டிலே போட்டாங்க அப்போ. ஆகவே இன்றைக்கு நாம் முதல் புள்ளியை வைத்திருக்கிறோம். இன்னும் கோலம் போடுறதுக்கு நிறைய புள்ளிகள் தேவை. ஒரு புள்ளியை வச்சுட்டு ஒரு பெரிய கோலத்தை வாசல் நிரப்பி போட முடியாது. வாசல் அடைச்சு ஒரு பெரிய கோலம் போடணும்னா நூற்றுக்கணக்கான புள்ளி வச்சாதான் கோலம் போட முடியும். ஒரு புள்ளியை வச்சுட்டு பெரிய கோலத்தை போட முடியாது. அதை போல அடியெடுத்து வைத்தவுடனே ஆட்சியை கைப்பற்றி விட முடியாது. கட்சி தொடங்காமலே பல பேர் ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிறார்கள், அது வேறு. நாம் அங்குலம் அங்குலமாக வளர்ந்து வருகிறோம், தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வலுப்பெற்று வருகிறோம். தமிழகத்தின் அரசியல் விதிகளை திருத்தக்கூடிய வலிமை பெற்றவர்களாக நாம் வளர்ந்து வருகிறோம். இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்திலும் சிறுத்தை கொடி பறக்கிறது. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா என்று தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதிலும் சிறுத்தை கொடி பறக்கிறது. அப்படி ஒரு நம்பிக்கை நம் மீது மக்களுக்கு உருவாகி இருக்கிறது. அந்த நம்பிக்கையை தக்க வைக்கக்கூடிய வகையிலே நாம் நம்முடைய கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் இப்ப புதுசா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்கிறோம். இந்தியாவிலேயே எந்த கட்சியும் இந்த முயற்சியில் இறங்கவில்லை. இந்த துணிச்சல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. அதற்கு நீங்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். நம்முடைய கட்சி வலுப்பெறுவதற்கு பிச்சைமுத்தவர்கள் அவரால் ஆன அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார்.
அவருடைய பிறந்த ஊரில், அவருடைய சொந்த பந்தங்கள் வாழக்கூடிய இந்த மண்ணில் இன்றைக்கு இந்த மண்டபத்தை திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றதற்காக நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாழ்த்தி, இலவச சேலை, வேட்டி, சட்டை வழங்கப்படுகிறது. நாம் போன பிறகு கவுன்சிலர் கொடுப்பாரு, இருந்து வாங்கிங்க. அனைவருக்கும் நன்றி.